இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் 28/8/2025 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி மாலை 5:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 9:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகள்ல கண்ணியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. மனதுல மகிழ்ச்சியுடன் திருப்தியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல இன்று சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பங்குகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில வேலைகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. தொழிலுக்கு இடையூறுகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பொருள் வரவும் இருக்குங்க. சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வேலை வலுவினால சற்று மன அழுத்தங்களும் ஏற்படலாம். சிலருக்கு பணி மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நட்பும் கிடைக்கப்பெறுவீங்க. துணிச்சலுடன் சில வேலைகள்ல இறங்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மனப்போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகள் சற்று கூடுதலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடத்துல சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் சற்று கால தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் ஏதாவது வாக்குவாதங்களும் செய்வாங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் சொன்ன ஒரு விஷயத்தினால சில மனக்கசப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியாக கடந்து சென்று விடுவதே நல்லது. சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இணையத்துல வேலை செய்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்கும் இருக்கும். ஆடம்பர பொருட்களினால சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உறவினர்களுடைய வழியில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வேலை உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். உங்களிடத்தில் மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்திறனையும் காட்டவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பணிகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் இருப்பீங்க. இருவரும் இன்று ஒன்றாக அமர்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே தைரியமாகவும் துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த வேலை சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உதவவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படும். வருமானமும் இருக்கும். வியாபாரம் மேன்மையாகவும் நடைபெறும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் இருக்கும். தொழிலை வளர்ப்பதற்காக சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல உறுதியான வார்த்தைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை அதிகமாக இருக்கும் என்பதனால வீட்டுல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் இன்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது ஈடுபடவும் செய்யலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சிலருக்கு குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய கண் மற்றும் காது சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்கள்ல தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல திருப்தியாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் கைகூடியும் வரும். பெற்றோருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் மேம்படும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செயல்பாடுகளுடனும் இருப்பீங்க. சில சவாலான நேரங்கள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணிகளை திறமையுடன் கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் அன்பை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்கை உணரவும் செய்வீங்க. சில தேவையற்ற மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை சேமிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சேமித்து வைத்து இருந்த பணத்தை எடுத்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தையும் பெறலாம். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொறுப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மனதிடத்துடனும் காணப்படுவீங்க. தொழில்ல வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. உறவினர்களிடத்துல அதிகமாக நீங்க எதிர்த்து பேசவும் வேண்டாங்க. அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு சென்று விடுவதே நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். இது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூலதனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான தொகையை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். என்ற நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய எண்ணங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட இருந்து முழு ஆதரவுகளும் இருக்கும். மனதுல ஏதாவது போட்டியான எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரச்சனைகளை அமைதியாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கவும் செய்வீங்க. வேலையில சின்ன சின்ன தட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கட்டுமான பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மன அமைதியுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சூழ்நிலைகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. அதிக வேலையின் காரணமாக நீங்கள் களைத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல எளிமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும் என்று உறவு பிணைப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. ஆனால் சில கட்டுப்பாடுகளுடனும் இருப்பீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. என்று சில வேலைகளுக்காக நீங்க அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல நீங்க மதிக்கவும் படுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல ஊக்கமும் இருக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வாகன யோகங்களும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு ஏதாவது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல பொல்லாங்க பேசவும் வேண்டாங்க. இது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் இப்பொழுது பணிந்து சென்றும் விடுவாங்க. சகோதரர்கள் கிட்ட கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் என்று ஆணவமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை வருத்தப்பட வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல முக்கியமான வேலைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய முதலீடுகள்ல பணத்தை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பிரியமானவர்களுடைய உதவியினால சில நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல இருந்து வந்த வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. இப்பொழுது நீங்கள் தொடங்குகின்ற வேலைகள் உங்களுக்கு நல்ல வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையுடனும் நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு வளமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்துல பணி அழுத்தங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியிட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை யாராவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம்.
குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முதலீட்டுக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சரியான நேரத்துல அலுவலக வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று எந்த ஒரு வேலைகளையும் 2-3 முறையாவது அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. அதற்காக அழுத்துக் கொள்ளவும் மாட்டீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள்ல இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை கவனிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. மற்ற வேலைகள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது தொடர்பாக நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறவும் காண்பீங்க. தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலாவது நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. சில அரிதான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல ஆழ்ந்த அன்பான உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நல்ல பலனையும் தருவதாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று முழு ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். சில மங்களகரமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். பிள்ளைகளுடைய போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கமும் செல்லவும் வேண்டாம். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யவும் தொடங்குவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கடன்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சில நேரங்கள்ல மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். யாரிடத்திலும் நீங்க அறிவுரைகளை கேட்கவும் வேண்டாம்.
நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பணியிடத்துல வேலை தொடர்பான பொறுப்புகள் சரியாகவும் முடிக்கவும் செய்வீங்க என்று விதிமுறைகளை பின்பற்றி செயல்படுவதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். திட்டங்கள்ல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களினால சில மாற்றமான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும் என்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும் என்று ஓரளவிற்கு நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களும் ஏற்படலாம். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய வேலைகள்ல நீங்க விவேகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றமும் இருக்கும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தில இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களை குறை கூறியவர்கள் ஒதுங்கி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு மட்டும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். என்று ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மாணவர்களுடைய படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முதலீடுகளும் செய்வீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. சில வேலைகளை நீங்க முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடைகளையும் தாண்டி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. என்று நீங்கள் பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் என்று கடிந்து பேசவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வராது என்று நினைத்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்தும் கொள்வீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழிலுக்கான முக்கியமான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கத்தங்க செய்யும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். பழைய நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. யாருக்கும் என்று கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். திருப்பி செலுத்துவதில் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. சில நண்பர்கள் உங்களை தேடி வந்து சில யோசனைகளை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த காலதாமதங்களும் நீங்கும். வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முதலீடுகளும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. செயல்களை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில உங்களுடைய நிலை வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும்.
திருமண உறவில இன்று உங்களுடைய வீட்டில் நடைபெற இருக்கின்ற முக்கியமான விழாக்களை பற்றி உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கணிசமான தொகையை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த நல்ல வேலைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வேலையில இடமாற்றங்களும் ஏற்படலாம். இது நீங்க விருப்பப்பட்ட இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பொருளாதார பின்னடைவுகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சில எதிர்பார்த்து இருந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது தாங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாலையில நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான விஷயங்கள்ல பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. காதல் வாழ்க்கையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வேலை தொடர்பான பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பொறுப்புகளை நீங்க பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று தொழில் சார்ந்த அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். அரசு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்களை ஏற்றமும் உண்டாகும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. மனை விற்பனையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீதமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலை சம்பந்தமாக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமானாலும் கைக்கு வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக இருந்து வந்த சோர்வும் நீங்கி சற்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த காரியங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள்ல சிறு தாமதங்களும் ஏற்படலாம். அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல என்ற சராசரியான லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத செலவுகளும் இருக்க தங்க செய்யும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகளையும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல இருந்து வந்த திருமண தடைகளும் நீங்கும். இன்று பணியிடங்கள்ல வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மேன்மையையும் ஏற்படுத்தும். திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்ப கருவிகளுடைய தேடல்களும் அதிகரிக்கும். அன்பும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. உங்களுடைய திட்டங்களை செயலாற்றவும் தொடங்குவீங்க. இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். உறவு நிலையும் சாதகமாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்று உங்களுடைய அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகள்ல உங்கள் சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய சகஜமான போக்கின் காரணமாக மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பிய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காரியங்களிலேயே கண்ணாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்தும் பேசுவீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. எதிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் என்ற அனுசரணையாகவும் இருப்பாங்க. யாருக்காவது பணம் கொடுப்பதாக இருந்தால் தகுந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில வேலைகளை முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குழந்தைகள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல தடைப்பட்டு இருந்து வந்த ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பேச்சுக்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய நட்பு மனதிற்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஆதரவான சூழலும் இருக்கும். உணவு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது கால தாமதங்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனை திறன்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணிகளை முடிப்பதுல ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிட சூழல்கள் என்று அமைதியாக செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் ஆதரவுகளுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். திட்டம் போட்டு இருந்த வேலைகள்ல ஓரளவிற்கு முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான யோசனைகளையும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கலாம். பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பிஸியாகவும் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சொந்த பந்தங்களுக்கு கிட்ட இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த இனம் புரியாத சோர்வும் நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால திருப்தியான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. குடும்ப பெரியவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:28 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மனம் நிறைவுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.